1. வாட்டி வரும்போது ஒல்லியா இருந்தா அதுக்குள்ள பெருசாயிட்டான். நான் ஷாலினை கூப்பிட்டு போறதுக்காக வந்திருந்தோம். ஆரம் கார் டெக்கர்ஸ்க்கு வந்து கொடுத்திருந்தோம். சீரியஸாவே சொல்ல போனா நல்லா ஒர்க் பண்றாங்க. அது போக டைம் வந்து பாத்தீங்கன்னா 2:30 சம்திங் ஆச்சு. இன்னும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளா நான் உன்னோட இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேன்னு போறாம சொன்னாங்க. போன உலகில் வந்து பண்ண நம்மளோட கேரளாவோட ஃபுட்டை ட்ரை பண்ணிருப்போம். அதாவது வந்து அம்மா ஏன் முடி வெட்டிட்டு இருக்கிறப்ப பாதியில இருந்து ஓடியாந்த ஸ்டைல்னா அப்ப அப்படியே எனக்கு அங்கே படுக்கலாம். ஓகே இப்பல படுக்காத கொஞ்ச நேரம். இல்ல ஏழை இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒண்ணு அப்படி இருக்கு. அப்பா அண்ணா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி ஆச்சிட்டு வாசல்ல நிக்குதுப்பா. கல்யாணம் நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கியே. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு சித்தப்பானே யாரையும் சொல்ல மாட்டாங்களாமே, எல்லாரையும் அப்பான்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. 2 பேரு. ஆமா 2 பேர் போயிட்டாங்க. ஆமா அங்க இப்ப பாக்கும்போது நைஸ் கேர்ள். எஸ். சரி சொல்லு. இங்க பாரு. ஆமா எங்க பைக் வாங்குவேன்னு சொன்னியா? அப்ப இப்ப பைக் இங்க ஒரு மாதிரி இருக்குறேன். பின்றான்ல நிறைய போறான்டா. இவரை எவ்வளவு சொன்னாலும் சி. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். இனிமே என்ன பண்ண போறேன்? இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள கார் பைக் ஓட்ட இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. ப்ராப்பரான ஹேர் ஸ்டைலே இல்லைங்க. ஸோ வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நல்லா வளர்த்திருக்கீங்களா சார்? ஆமாங்க. வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க. இது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். ஸோ வந்து எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைலே